ஹாய் வெல்கம் டு தன்யா யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தன்யாவுக்கு வந்து ரவையும் சக்கரவள்ளி கிழங்கும் போட்டு ஒரு சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கேன். அதுதான் இன்றைக்கி கொடுக்கவும் போகிறேன். என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து தோலெல்லாம் நல்லா சீவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப பொடியெல்லாம் மீடியமாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ரவையும் நமக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிற அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம். ரவையை வந்து நெய் லைட்டாக விட்டு வறுக்கலாம், இல்லைனா ரவையை வெறும் நல்ல பாத்திரம் சூடு பண்ணிட்டு கூட வறுக்கலாம். நான் வந்து ரவை வந்து இன்றைக்கி தான் பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறேன், அதனால் இன்றைக்கி இப்படி கொடுக்குறேன். அடுத்தடுத்து கொடுக்கும்போது நெய் ஊற்றி வறுத்துட்டு பாலில் வேக வச்சு இப்படியெல்லாம் கொடுக்க போகிறேன். இன்றைக்கி நான் எப்படி கொடுத்துருக்கேன்னு பார்க்கலாம். ரவையை வந்து நல்லா அந்த பாத்திரம் சூடானோன்னு நல்லா வறுத்துக்கலாம். லைட் எரியனால ஃபோனில் வீடியோ எடுக்கும்போது இப்படி தெரியுது. ரவையை நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்துட்டு எந்த குண்டால் ரவை எடுத்தோமோ அதில் வந்து ஒரு 2 குண்டா தண்ணி ஊற்றிடலாம். நம்ம ரவை வேக வைக்கிறதுக்கெல்லாம் சாப்பிட வேக வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி 2 குண்டா ஊற்றுவோம்ல, அந்த மாதிரி 2 குண்டா தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த வெட்டி வச்ச ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்குது இல்லைங்களா, சக்கரவள்ளி கிழங்கு, அந்த சக்கரவள்ளி கிழங்கும் போட்டுக்கலாம். அது தண்ணி ஊற்றின பிறகு சக்கரவள்ளி கிழங்கு போட்டுக்கலாம். ஊற்றிட்டு அது கட்டி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நல்லா கிண்டி விட்டணும். கிண்டி விட்டால் வந்து அது கட்டி கட்டியாக பிடிக்காது. தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றிட்டு நம்ம வந்து சக்கரவள்ளி கிழங்கு உள்ளே போட்டுடலாம். சக்கரவள்ளி கிழங்கு போட்டு ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். 3 விசில் போதுமானது. 3 விசில் விட்டு எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா நல்லா அந்த ரவை வெந்து கிடச்சிருக்கும். சக்கரவள்ளி கிழங்கும் லைட்டாக இப்படி குத்தி பார்த்தோம்னாவே வெந்திருக்கும். இதுதான் வந்து தன்யாவுக்கு நான் இன்றைக்கி கொடுக்க போகிறேன். ரவையிலையும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதே கோதுமை ரவை கொடுத்தோம்னா இன்னும் நல்லது. சக்கரவள்ளி கிழங்குல ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. எனக்கு வீடியோ முன்னாடி பார்த்தவங்களுக்கெல்லாம் தெரியும். நான் பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்ததே சக்கரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு எல்லாமே தான். இந்த மாதிரி நீங்கள் கொடுத்து பாருங்கள். அடுத்து நம்ம சக்கரவள்ளி கிழங்கெல்லாம் ரவை இது 2 எப்படி கொடுக்க போகிறோம்னா, பால் ஊற்றி நெய் ஊற்றி ரவையை வறுத்து அந்த மாதிரிலாம் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் ரவை கொடுக்குறனால நான் ப்ளைனாக இப்படி வச்சு கொடுத்துருக்கேன். இதை வந்து நல்லா மசிச்சுட்டு இதுதான் பாப்பாவுக்கு கொடுக்க போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் நிறைய வீடியோ பேபி ஃபுட் வீடியோஸ் நிறையா போடுவேன். என்னோடய ஃபுட் ரொட்டீன் வீடியோவும் போடுறேன். தேங்க்யூ.